மேம் எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. சொல்லுங்கப்பா. நான் மாதம் 10 லேக் சம்பாதிக்கிறேன். சந்தோஷம்ப்பா. 4 வீடு இருக்குது. சூப்பர். 3 கார் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பா கூட ஹாப்பியாக இருக்கிறேன். வாவ், ப்ரில்லியண்ட். ஆனால் எனக்கு ஒரு மனசில் குறை. சொல்லுங்கள். இது வரைக்கும் ஸ்கூல் டைம்லேயோ காலேஜ் டைம்லேயோ என்னை ஒரு பொண்ணு கூட ஐ லவ் யூ சொன்னதில்லை. அதான் எனக்கு மனசில் ஒரு பெரிய குறையாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், தம்பி, இது வரைக்கும் ஸ்கூல் டைம்லேயோ காலேஜ் டைம்லேயோ தப்பான வயசுகளில் எந்த பொண்ணும் உங்கள்கிட்ட ஐ லவ் யூ சொல்லாதனால தான் இன்றைக்கி நீங்கள் மாதம் 10 லேக்ஸ் சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ கார், இவ்வளோ வீடு, அம்மா அப்பா கூட ஹாப்பியாக இருக்கிறீங்க. பொதுவாக காதல் வந்த உடனே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபஸ்ட்டு எதிரி அவங்க அம்மா அப்பா. ஏன்னா அம்மா அப்பா சின்ன வயசில் காதல் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. நோ சொல்லுவாங்க. நோ சொன்ன உடனே இதுங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா தான் எதிரி. அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் அம்மா அப்பா கூட ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறது ஒரு குறை இல்லை, நிறை. தம்பி, எப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சின்ன வயசுலேயும் வளர்ந்தோம் தன்னுடைய கேரக்டர் அண்ட் காம்பிடன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, பாத்திரம் ப்ளஸ் படிப்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, சரியான டைமில் சரியான பொண்ணோ சரியான பையனோ அவங்கள அணுகுவாங்க. இவங்க யார் பின்னாடி போகணுன்னு அவசியமே இல்லை.